Power system, part 16, short notes and formula. Reflection coefficient, that is reflected and refracted waves when the line is terminated by impedance. That is line terminated by impedance. எனக்கு வந்து reflected and refracted waves ஓட formula, அதுக்கப்புறம் reflection coefficient and refraction coefficientக்கு என்ன formula அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் அஸ்யூம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க இன்சிடென்ட் வேவ் V, ZC இல்லைனா Z characteristic impedance, லோடு பார்த்தீங்கன்னா லோடு இம்பிடன்ஸ். ஸோ இதுக்கு நம்ம reflection coefficient formula derive பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்துடலாம். அதாவது இன்சிடென்ட் வேவ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா V, இது வந்து இன்சிடென்ட் வேவ். ஆர் ஃபார்வர்ட் வோல்டேஜ். ஸோ Vனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா V. அடுத்தது reflected voltage VR equal to V dash. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா reflected voltage. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா VR equal to V dash equal to ZL minus ZC. ZL na load impedance, ZC na characteristic impedance divided by ZL plus ZC into V. Just this final formula மட்டும் எழுதிருக்கேன். So reflected wave equal to V dash, that is equal to ZL minus ZC divided by ZL plus ZC into V. அடுத்தது refracted or transmitted voltage. அடுத்தது பார்த்தீங்கன்னா transmitted or refracted voltage, அதாவது VT. பார்த்தீங்கன்னா transmitted or refracted. ஸோ இது பார்த்தீங்கன்னா VT அல்லது இதை V double dash அப்படின்னு சொல்லலாம். This is equal to V incident plus V reflected. அதாவது V incident நமக்கு V plus V reflected, V dash அதோட வேல்யூ என்ன V plus V dash ஓட வேல்யூ ZL minus ZC divided by ZL plus ZC into V. ஸோ Vயை வெளியே எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2ZL divided by ZL plus ZC into V. Vயை வெளியே எடுத்துனா 1 plus இந்த டேர்ம். ஸோ இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது ZL plus ZC plus ZL minus ZC. ஸோ ZC கேன்சல் ஆகி நமக்கு 2ZL divided by ZL plus ZC into V தான் வந்து V double dash இல்லைனா டிரான்ஸ்மிட்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ப்ளஸ் ரிஃப்ளெக்டட், அதான் நமக்கு டிரான்ஸ்மிட்டட். ஸோ நம்ம VR அண்ட் VT ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்தது VRோட ரிலேட்டடான டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். அது வந்து VTயோட ரிலேட்டடான டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஃப்ராக்டட் கோஎஃபிஷியன்ட்ஸ். அதாவது VR ரிலேட்டடான டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா டவ் ஈக்குவல் டு 2ZL இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டவ் ஈக்குவல் டு VR ரிஃப்ளெக்டட் கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை V இன்சிடென்ட். ஸோ VR அப்படின்னா அல்லது V dash டிவைடட் பை V. ஸோ V dash divided by V நம்ம ஆல்ரெடி V dash equal to ZL minus ZC divided by ZL plus ZC into V அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ அந்த Vயை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா V dash by V நமக்கு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா ZL minus ZC divided by ZL plus ZC. அதாவது ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து VRோட ரிலேட்டட். அந்த VRக்கு ஃபார்முலா நம்ம என்ன பண்ணோம் V dash equal to ZL minus ZC divided by ZL plus ZC into V அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ அந்த V எங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். ஸோ ZL minus ZC divided by ZL plus ZC. அதே மாதிரி VTயோட
ரிலேட்டட் ஆனது. விடினா டிரான்ஸ்மிட்டட் ஆர் ரீஃப்ராக்டட் வோல்டேஜ். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக உள்ளது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீஃப்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட். refraction coefficient of line. Refraction coefficient. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா 1 + tau. அதான் வந்து refraction coefficient. ஸோ 1 + tauனா இந்த இதுதான். This is 1 + tau ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ZL minus ZC divided by ZL plus ZC. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ZL divided by ZL plus ZC. இல்லைனா இது இதோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். VT equal to this one into V. So VT divided by V. VR divided by V or V incident. அதே மாதிரி இங்கே V incident வேணா வச்சுக்கலாம். V incident equal to V. So VT divided by V என்னன்னா refraction coefficient. There is 1 + tau. இங்கே பார்த்தீங்கன்னா VR divided by V in. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் VT equal to this one into V. ஸோ இந்த V இங்கே எடுத்துகிட்டு இதை அல்லது என்ன எழுதலாம்? VT by V. ஸோ ஆல்ரெடி VTக்கு ஃபார்முலா this one into Vன்னு எழுதியிருந்தோம். ஸோ இந்த V இங்கே கொண்டு போயிட்டோம்னா 2ZL divided by ZL plus ZC. ஸோ சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க ZL minus ZC divided by ZL plus ZC ஒரு டேம். அது வந்து ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். இன்னொன்று 2ZL divided by ZL plus ZC அது வந்து ரீஃப்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ரீஃப்ராக்ஷன் வோல்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு V. அதேமாதிரி ரீஃப்ராக்டட் வோல்டேஜ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அந்த கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு V. அவ்வளோதான். அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா அந்த V equal to reflected voltage, அந்த கோஎஃபிஷியன்ட் into V equal to refracted voltage or transmitted voltage. Refraction coefficient or transmission coefficient. அடுத்தது இந்த லைன் இம்பிடன்ஸ், அதாவது லோட் இம்பிடன்ஸ். லைன் இஸ் டெர்மினேட்டட் பை கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ், அதாவது ZL ஓட வேல்யூ, அதாவது லோடு இம்பிடன்ஸோட வேல்யூ ZCயாக இருந்துச்சுன்னா என்னவாகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ when ZL equal to ZC, அப்போ நம்ம வந்து அந்த வோல்டேஜ் இக்குவேஷனில் பார்த்துடலாம். ஸோ what is VR? VR equal to ZL minus ZC divided by ZL plus ZC into V. ஸோ ZL equal to ZC அப்படின்னா இந்த வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்டட் வோல்டேஜ் VR equal to 0. ஸோ ZL equal to ZC, அதாவது லைன் இம்பிடன்ஸ் equal to கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிஃப்ளெக்டட் வோல்டேஜ் 0வாக இருக்கும். இது 0 அப்படின்னா நமக்கு என்ன? இன்சிடென்ட் வோல்டேஜ் equal to டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜ். அதாவது நமக்கு நார்மலாக டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜ் equal to இன்சிடென்ட் ப்ளஸ் VR. ஆக்சுவலாக VT equal to Vin ப்ளஸ் இன்சிடென்ட்டும் ரிஃப்ளெக்டட் ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ Vin into VR. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ V, இது வந்து 0. ஆக்சுவலாக இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா V and V dash அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து V double dashன்னு சொல்லுவோம். ஸோ இது 0. ஸோ VT equal to V இல்லைனா V double dash equal to V. ஸோ இங்கே வந்தீங்கன்னா V double dash equal to V. அதாவது V incident equal to transmitter. எப்போ இம்பிடன்ஸ் லோடு இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு நோ ரிஃப்ளெக்ஷன், தேர் இஸ் நோ ரிஃப்ளெக்ஷன். இன்சிடென்ட் ஈக்குவல் டு டிரான்ஸ்மிட்டர். அதேமாதிரி கரண்ட்டும் பார்த்தீங்கன்னாலும் அதே தான், கரண்ட்டுக்கும் சேம் ஃபார்முலா. ஸோ IT equal to I incident or I. So I double dash equal to I and I dash equal to IR equal to 0. ஸோ இதில் I அப்படிங்கிறது வந்து I incident, I dash அப்படிங்கிறது reflected, I dash reflected, I double dashனா உங்களுக்கு refracted. ஸோ incident, reflected, refracted. ஸோ incidentனா இது I equal to I in, I dash equal to IR, I double dash equal to IT. ஸோ இங்கேயுமே நமக்கு reflected current equal to 0. ஸோ IT equal to I incident. நார்மலாக IT equal to I incident plus IR. இன்சிடென்ட்டும் ரிஃப்ளெக்டடும் சேர்ந்து தான் டிரான்ஸ்மிட்டட். பட் இங்கே IR 0வாக இருக்கிறதுனால நமக்கு IT equal to I in. ஸோ அடுத்தது if the line is open circuited. If line is open circuited இருந்தால் நமக்கு V double dash VT என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு லைன் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போ அந்த டைமில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்சிடென்ட் வேவ் Vயாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டடும் ஓப்பன் சர்க்யூட்டை பொறுத்தவரை ரிஃப்ளெக்டடும் V தான். ஸோ நமக்கு டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவல் டு Vin ப்ளஸ்
VR அதாவது Vங்கிறது V ப்ளஸ் VRங்கிறது V டேஷ் அதுவுமே V. ஸோ நமக்கு வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 2Vயாக இருக்கும். ஸோ ஓப்பன் சர்க்யூட்டாக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜ் வந்து 2Vயாக இருக்கும். ரிஃப்ளெக்டட் ஆகும், அப்படியே சேம் வோல்டேஜ் ரிஃப்ளெக்டட் ஆகும். ஓப்பன் சர்க்யூட்டில் நமக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்பியர் ஆகும். ஸோ சேம் திங் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதே இது கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I in incident equal to I reflected equal to minus I. ஓப்பன் சர்க்யூட்டை பொறுத்தவரையில் இங்கே ஓப்பன் கரண்ட் ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ இது இங்கே ஐயா இருந்துச்சு அப்படின்னா IR வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ IR ஈக்குவல் டு மைனஸ் I. ஸோ நமக்கு IT ஈக்குவல் டு IN ப்ளஸ் IR ஈக்குவல் டு I மைனஸ் I ஈக்குவல் டு 0. ஸோ லைன் ஓப்பன் சர்க்யூட்டடாக இருந்துச்சுன்னா நமக்கு IT அது கரண்ட் வந்து நமக்கு 0வாக இருக்கும். வோல்டேஜ் டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜ் வந்து நமக்கு டூ டைம்ஸ் தான் வோல்டேஜாக இருக்கும். டிரான்ஸ்மிட்டட் கரண்ட் ஈக்குவல் டு நமக்கு 0வாக இருக்கும். ஸோ இப்போ டிரான்ஸ்மிட்டட் கரண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்போது வோல்டேஜ் கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டட் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா VT by V ஈக்குவல் டு 2. ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே IR அதாவது அதே மாதிரி VR by V பார்த்தீங்கன்னா 1. ஸோ ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு நமக்கு 1ஆக இருக்கும். VR by V ஈக்குவல் டு 1ஆக இருக்கும். அதேமாரி கரண்ட் வந்து IR by I பார்த்தீங்கன்னா மைனஸ் I by I. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கும் நமக்கு -1ஆக இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் கரண்ட் ஈக்குவல் டு -1 ஓப்பன் சர்க்யூட்டில் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் வோல்டேஜ் ஈக்குவல் டு +1. ஸோ கரண்ட் என்ன நமக்கு டவு ஈக்குவல் டு டவு ஃபார் கரண்ட் ஈக்குவல் டு IR by I. IR equal to minus I divided by I. So this is equal to -1. So reflection coefficient for current equal to -1. Reflection coefficient for voltage equal to +1. இது கூட objectiveல கேட்பாங்க if the line is open circuited. So open circuitedனா current 0 இருக்கும். Reflection coefficient வந்து -1 இருக்கும். Voltage reflection coefficient equal to +1 இருக்கும். கரண்ட்டுக்கு reflection coefficient வந்து -1 இருக்கும். அடுத்தது if the line is short circuited. If line is short circuited. ஸோ நமக்கு எப்படி இருக்கும் லைன் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வோல்டேஜ் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ VIN ஈக்குவல் டு Vஆர் இருக்கும். ரிஃப்ளெக்டட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா -Vஆர் இருக்கும். ஷார்ட் சர்க்யூட்டில் ரிஃப்ளெக்டட் வோல்டேஜ் வந்து -Vஆர் இருக்கும். ஸோ VT ஈக்குவல் டு VIN ப்ளஸ் VR ஈக்குவல் டு 0. அதாவது இது V, இதோட வேல்யூ V, இதோட வேல்யூ -V. ஸோ நமக்கு 0வாக இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும் நமக்கு VR tau equal to VR by V equal to -V by V equal to -1. இது important. Reflection coefficient equal to -1 for voltage. For short line, reflection coefficient for voltage. அடுத்தது வந்து current பார்த்தீங்கன்னா input incident current equal to I. அதே மாதிரி இங்கே ஷார்ட்டில் நமக்கு சேம் கரண்ட் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ I reflected equal to இதுவும் I தான். ஸோ IT equal to I incident plus I reflected. So I plus I that is equal to 2I. அதே மாதிரி இங்கே கோஎஃபிஷியன்ட் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம் அப்படின்னா IR divided by I ரெண்டுமே I தான். ஸோ I by I. So this is equal to 1. So reflection coefficient equal to +1 for current waves and -1 for voltage wave. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டட் லைன் ஆயிடுச்சுன்னா if the line is short circuited. Load impedance equal to 0 அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ